வணக்கம். கடந்த வாரத்திலேருந்து தமிழக அரசியலோட மிகப்பெரிய பரபரப்பு காரணம் திரு செங்கோட்டையன் அவர்கள், கேஎஸ் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிற திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த அதாவது கட்சி விட்டு வெளியில் போனவங்களை ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு சில கெடுக்களை விதித்தார். அதனால் அவர் சில பொறுப்புகள் நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஹரித்வாருக்கு போயிட்டு சாமி கும்பிட போகிறேன், ஹரித்வாருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவர். அதன் பிறகு அங்கே டெல்லியில் போய் திரு அமித்ஷா அவர்களை பார்த்தது, பேசியது, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னாக்கா, இது குறித்து இன்றைக்கி நான் கோபிச்செட்டிப்பாளையம் போயிருந்தேன். ஸோ இது குறித்து அங்கே இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க, செங்கோட்டையனை பற்றிய மதிப்பீடுகள் அவங்களுக்கு என்ன என்ன மதிப்பீடுகள் இருக்குது, அவரோட செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குது, இந்த சம்பவங்களுக்கு பிறகு அந்த அரசியல் செல்வாக்கு குறைஞ்சிருக்கா இல்லை அதிகமாயிருக்கா, வரும் எலெக்ஷனில் அவர் போட்டி போடுவாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கருத்துக்கள் எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள், அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட, ஒரு சிலர்கிட்ட, அவரை அறிந்தவர்களும் பேசி தான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த கருத்துக்கள் அவர்கள் சொன்னதை நான் அப்படியே வீடியோ பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி இருந்தால் கொஞ்சம் முழுமையாக வீடியோவை பாருங்கள். செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக மிக பிரபலமான மிகுந்த சீனியர் கூட. அவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து அரசியலுக்கு வந்தவர். அதன் பிறகு சரி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் அவருக்கு மந்திரி பதவிகள் கொடுக்கப்பட்டது. போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார் 91. அதன் பிறகு அவர் மேலே அந்த வழக்குகள் காரணமாக அதுக்கப்புறம் அவருக்கு அந்த 96 எலெக்ஷனில் அவரும் தோல்வி அடைஞ்சார். அப்போ சொல்லுவாங்க, ஜெயலலிதா சொன்னதாக சொல்லுவாங்க, அதாவது செங்கோட்டையனே தோத்துட்டார், நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னதா இங்கே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு செங்கோட்டையன் அந்த தொகுதியில் அவர் மட்டும்தான், அதாவது அரசியல் பிரமுகர் பார்த்தாக்கா பிரபலமான எல்லாரும் முகமறிந்த அரசியல் பிரமுகர்னு பார்த்தா செங்கோட்டையன் அவர் மட்டும்தான். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 9 முறைக்கு எம்எல்ஏவாக ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. ஒரே ஒரு முறை 96 மட்டும்தான் அவர் தோல்வி சந்திச்சார். மீதி எல்லா எலெக்ஷன்லையும் அவர் கண்டெஸ்ட் பண்ண அத்தனை எலெக்ஷன்லையும் அவர் ஜெயிச்சிருக்காரு. இப்போது ஏன் இந்த முடிவு எடுத்தார் அப்படின்னு நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த மீடியாவில் வர மாதிரிலாம் அவர் பின்னாடி யாரும் பிஜேபி யாருமே இயக்கலை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது நாம் இருக்கும்போது இந்த இயக்கம் பழையபடி கட்டுக்கோப்பாக இருக்கணும், அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு நம்ம போகணும், அப்படி இருந்தோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இது தேர்தலை சந்தித்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும், அதுக்கான வேலைகளை நாம் செய்யணும் அப்படின்ட்டு அதுதான் அவரோட நோக்கமே தவிர வேற எதுவும் கிடையாது. மற்றபடி அவர் அதுக்கான முயற்சிகள் தான் மேற்கொள்கிறாரு. ஒருவேளை அங்கே டெல்லியில் போனால் இதுக்கு கொஞ்சம் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு அவர் நம்புறாரு, அதனால் அந்த வேலையில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இவர் ரொம்ப பல வருடங்கள் அரசியல் இருந்தாலும் அந்த தொகுதிக்கு தேவையான விஷயங்களை நல்லாவே செஞ்சுருக்காரு. அதேமாரி எந்த ஒரு திட்டத்தையும் ஒரு பொது மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது ஒரு என்வரான்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் அதை அவர் செயல்படுத்துறது கிடையாதான். சில 4 வழி சாலையில் கூட மரங்கள் வெட்டப்படும், பல மரங்கள் அது அந்த திட்டம் வந்தாக்கா நிறைய மரங்களை வெட்டுவாங்க அப்படின்றதுக்காக அந்த திட்டத்தையே ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுருந்தா சொல்கிறாங்க. இருக்குது, அவருக்கு ஒரு நல்ல ஆதரவும் செல்வாக்கும் இருக்குது. ஆனால் வரும் எலெக்ஷனில் என்ன நடக்கும்னு தெரியல. அவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா ஏடிஎம்கேல, அவர் போட்டி போடுவாரா இல்லை சுயேட்சா தான் நிற்பாரா, என்னது கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது அவருக்கு ஒரு 30-40 காரோட தான் போயிருக்காரு. அவருக்கு செல்வாக்கு இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இவருக்கு தான் செல்வாக்கு. இவரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் யாரும் அங்கே இல்லை. அதனால் இதை அதிமுக எப்படி கையாளும்னு தெரியல. பட் செங்கோட்டையன் இல்லாமல் அந்த ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றின்றது கொஞ்சம் கனவாக தான் இருக்கும்ட்டு இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அதேமாரி அவர் வீடு ரொம்ப முன்னாள் முதல்வர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தாக்கா செங்கோட்டையன் வீட்டில் தான் தங்குவாங்களாம். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு ஒரு 5 ஏக்கர் தோட்டத்துக்குள்ளே கட்டப்பட்ட ஒரு வீடாக, அது ரொம்ப அற்புதமான இயற்கை அமைப்போட ரொம்ப அற்புதமாக கட்டப்பட்ட வீடாக. அது உள்ளே போனால் அதாவது பறவைகள்லாம் அவங்க நிறைய தீனி போடுவாங்களாம், உள்ள பறவைகள் அந்த மாதிரி ஒரு இயற்கையோட கூடிய ஒரு வீடு அவர் கட்டியிருக்காராம். அதனால தான் அவங்க ஜெயலலிதா அம்மையாரே வந்தால் கூட அந்த வீட்டில் விரும்பி தங்குவாங்களாம் அந்த பக்கத்துக்கு வரும்போது.
ஸோ இதுதான் அங்கே இருக்கிற இந்த மக்கள் பேசினது. அவர் செய்யறத வந்து சரின்ட்டு தான் அங்கே நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அவர் வந்து இதில் எந்த மாற்று கருத்துக்கள்லாம் அங்கே இருக்கவங்களுக்கு இல்லை. அவர் செய்யறது கரெக்டாக தான் செய்கிறாரு. அவர் என்ன அதிமுகவோ ஒன்றிணைச்சு தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு, அவ்வளோதானே. இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. போன வாரம் கூட அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்காரு, எந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக தான் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் கூட ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ மேரேஜ் வந்திருக்காரு. அங்கே சந்திச்சவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருந்தார். இன்னும் எந்த விதமான பதட்டமோ, அவர் வந்து தன்னை வந்து கட்சியிலேருந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தார் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு அங்கே நிலைமை. எந்த பெரிய பரபரப்பும் இல்லை, அதே நேரத்தில் வந்து பெரிய எதிர்ப்பும் இல்லை செங்கோட்டையனுக்கு. இங்கே பார்க்கலாம் அதிமுக என்ன சேர்த்து வந்தது பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்காக. இன்னொன்று சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக அவர் வந்து பெருசாக அரசியலில் இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் ஒன்றும் பெருசாக வந்து பணம் சம்பாதிச்சிக்கல அப்படின்றாங்க. ஏன்னா போன எலெக்ஷன்லேயே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எலெக்ஷன் செலவுக்கே கடன் வாங்கி தான் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஒன்றும் பெருசாலாம் அவர் பணம் வச்சிடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து சசிகலா அவர்கள் வந்து தனக்கு பிறகு வந்து சிஎம்மாக வந்து செங்கோட்டையனை தான் தேர்வு பண்ணதாகவும், அவர் வந்து அவரால் அந்த எம்எல்ஏக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்றதுக்காக வந்து அதுக்கப்புறம் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து தேர்வு செஞ்சதாகவும் பத்திரிகையாளர் மணி கூட அவரோட வீடியோவில் பேசியிருக்கார். ஸோ அதனால் வந்து இவர் ஒன்றும் ரொம்ப மணி மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பணத்து மேலே வந்து ரொம்ப அதிக இதெல்லாம் அதுக்காக பெருசாலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.